ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஸ்னேக்கை வந்து இந்த ஃப்ரூட்டை சாப்பிட வைக்கலாம். ரைட், ஸோ அதான் நம்ம ரெக்யர்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து நம்ம ஸ்னேக்கு ஹெட் வேல்யூ க்ரியேட் பண்ணுவோம், ஃப்ரூட்டோட பொசிஷனையும் ட்ராக் பண்ணோம். ஸோ விஆர் ஃப்ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஃப்ரூட் ஒய் ஈக்குவல் டு 0. தென் ரேண்டம் பண்ணலாம், லைக் ஃப்ரூட்டை வந்து ரேண்டம் பொசிஷனில் வைக்கணும். ஸோ ஃப்ரூட் எக்ஸோட பொசிஷன் வந்து ரேண்டம்ங்கிறது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரேண்டம்குள்ளே 0, number of segments. So 0, number of segments 20 அப்படின்னா ஸோ 0 to 20க்குள்ளே எந்த பொசிஷன் வேணால் அதை பிக் பண்ணிக்கும். ரேண்டமாக எந்த வேல்யூ 0 to 20னா அதில் எந்த வேல்யூ வேணால் அது ரேண்டமாக பிக் பண்ணி ஃப்ரூட் எக்ஸ்குள்ளே சேவ் பண்ணும். இந்த சேம் திங் சேம் வேல்யூ ஃப்ரூட் வைக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து சம்டைம்ஸ் இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டெசிமல் நம்பர்ஸை கொடுக்கலாம். ஸோ டெசிமல் நம்பர்ஸ் நமக்கு வேண்டாம். ஸோ நம்ம அது ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். அந்த ரவுண்ட் ஆஃப்க்கு அகேன் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ளோர் வந்து ரிட்டன் இன்டிஜர் மட்டும் தான் ரிட்டன் பண்ணும். ரைட். ஸோ அதுக்காக தான் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறோம். ஃபைன். ஸோ எதுவும் எரர்ஸ் இல்லை. ரைட். ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து ஆப்பிளை வரையலாம். ஸ்னேக் ஹெட் வரைகிறதுக்கு முன்னாடி ஃப்ரூட் வரைஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன், ரெட் கலர் கொடுக்குறேன். 255,0,0 ஃப்ரூட்டுக்கு ஒரு கலர். ஸோ சேம் ரெட் ஸ்னேக் ஹெட் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் ஃப்ரூட் பொசிஷன் வந்து ஃப்ரூட்டில் மாற்றிடணும். ரைட். ரைட், ஐடியா கிடச்சிதுங்களா? ஸோ நம்ம வந்து பொசிஷன் வந்து ரேண்டம் பொசிஷன். ஓகே. ஸோ திரும்ப நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ரேண்டம் பொசிஷனில் தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸோ அகைன் ரன் பண்ணுறேன். ஸோ அகைன் ரன் பண்ணும்போது செட்டப்பில் வந்து ரேண்டம் பொசிஷனில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ரேண்டமோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ரெக்யர்மெண்ட்னா, இப்போ அந்த ஸ்னேக்கோட ஹெட் வந்து ஃப்ரூட்டை மீட் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து டெய்லோட லெங்த்தையும் க்ரோ பண்ணும். ஏன்னா அது சாப்பிட்ட மாதிரி தெரியணும். ஸோ டெய்லோட லெங்த்து க்ரோ பண்ணும். அது ஒன்று. ரெண்டாவது ஃப்ரூட்டோட பொசிஷன் மாறணும். ஸோ 2 ரெக்யர்மெண்ட். So the next இப்போ வந்து when snake head meets fruit, right? So இதில் வந்து if snake head x fruit x and snake head y fruit y now okay. So என்ன பண்ணணும், ரேண்டம் ஃப்ரூட்டை ஃபஸ்ட்டு ரேண்டம் பொசிஷனில் வச்சிடலாம். ஸோ இது வந்து ஏன் இங்கேயும் போடுறேன்னா இது வந்து செட்டப்பில் ஆரம்பிக்கும் போது ரேண்டமாக கொடுக்கறதுக்கு, லைக் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு அப்போது அது ரேண்டமாக கொடுக்கறது. இது வந்து இது ஒரு இது மீட் பண்ணுச்சுன்னா உடனே அது வந்து வேறு பொசிஷனுக்கு போயிடணும். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் வந்து டெய்ல் வந்து நம்ம க்ரோ பண்ண போகிறோம். ஸோ அதை சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். டெய்ல் லெங்த் வந்து
ப்ளஸ் ப்ளஸ் ரைட். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ரொம்ப வீக்கு இந்த ஸ்னேக் கேமில், பட் ட்ரை பண்ணுறேன். ரைட், ஓகே. ஸோ சாப்பிட்ட மாதிரி இப்போ தெரியுதுங்களா? இப்போ வந்து இது எப்படி வந்து உங்களுக்கு டெய்ல் க்ரோ ஆகுதுன்னா, அந்த டெய்ல் லெங்க் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணதுனால டெய்ல் க்ரோ ஆகிட்டே இருக்குது. அது ஹெட் வந்து மீட் பண்ண உடனே நம்ம ரேண்டம் பொசிஷன் கொடுக்கறதுனால ஆப்பிள் வந்து ரேண்டம் பொசிஷன் மாறிட்டே இருக்குது. ஸோ ஏன் 2 இடத்துல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இது வந்து கேம் ஆரம்பிக்கும் போது இருக்கிற ரேண்டம் ஃபங்க்ஷனுக்கு நடுவில் ஹெட்டு வந்து ஃப்ரூட்டை மீட் பண்ணுச்சுன்னா, ஸ்னேக் ஹெட் வந்து ஃப்ரூட்டை மீட் பண்ணுச்சுன்னா அப்போ வந்து பொசிஷன் மாறணும் அதுக்காக. ரைட். ஸோ ஃபஸ்ட் இது பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ இது வந்து ஹெட்டு இருக்கிற ஸ்னேக்கோட ஹெட் வந்து தன்னோட டெய்லியே வந்து தொட்டுச்சுன்னா கேம் ஓவர் ஆகிடும். எல்லாமே ரீசெட் பண்ணணும் நம்ம. ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட் கீழே இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ஸ்னேக் மூவ் ஆகிருக்கும் போது தான் இந்த கண்டிஷன் வரும். ஸோ ஸ்னேக் மூவ் ஆகிருக்கும் போது இருக்கிற கண்டிஷன்ஸ் போட்டுக்கலாம். இஃப் velocity x not equal to 0. So it check பண்ணுறோம். If velocity x not equal to 0 or velocity y not equal to 0 அப்படின்னா தான் இந்த கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணும். தென் நம்ம ஒரு பிளாக்காக செக் பண்ணலாம். ஹெட் வந்து அந்த அரேயில் இருக்கிற எந்த பொசிஷனையாச்சும் மீட் பண்ணுச்சுன்னா நம்ம கேமை எண்ட் பண்ணோம். ரைட், எதுவும் எரர் இல்லை, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு இதுவாக போட்டு செக் பண்ணலாம். ஸோ எஸ், ஸோ ஃபார் ஐ லைக் அதான் இப்போ நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஃபார் ஐ ஈக்குவல் டு 0 I less than tail array dot length I plus plus. Right. ஸோ இதுக்குள்ளே இப்போ head x plus speed x வந்து snake head x and velocity x equal to tail array dot x position. அதோட அரே அந்த பொசிஷன்லேயே மீட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். அண்ட் சேம் திங் ஃபார் y. ரைட். ஸோ இது மீட் ஆச்சுன்னா கேம் எண்ட் ஆகுது. ஸோ இது வந்து செக் ஈச் பிளாக் if head touches its own tail. ரைட், இந்த கண்டிஷன் இது. ஸோ இந்த கண்டிஷன் எதுக்கு செக் பண்ணுறோன்னா when the snake is moving. ரைட். ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளே கேம் எண்ட் ஆகணும். ஸோ இந்த கேம் எண்ட் ஆகணும்னா இந்த
எல்லாமே ரீசெட் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த ஹெட்எக்ஸ் வந்து நடுவில் வரணும், ரைட்? ஸோ த நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்பீடை கம்மி பண்ணணும். ஸ்பீடை வந்து ஜீரோ ஆக்கணும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து டெய்ல் லெங்க்த்து 3 தான். டெய்ல் லெங்த் 3. டெய்ல் அரேவை இனிஷியலைஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஆப்பிள் பொசிஷனை ரேண்டம் பண்ணணும், ஃப்ரூட் பொசிஷனை ரேண்டம் பண்ணணும். ஸோ எல்லாமே இனிஷியலைஸ் பண்ணிடுறோம் கேம் எண்ட் ஆனதுக்கப்புறம், ரைட்? ரைட். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ரைட். ஸோ இது பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கலாம். ஓகே, எரர் இருக்குது. யா, ஸோ ஈக்குவல் டு ஓகே, கிரேட். ஸோ இதை பார்ப்போம். இதில் நான் கொஞ்சம் வீக்கு, கொஞ்சம் டைம் எடுத்து, யா. ஸோ நான் டைலே டச் பண்ணிட்டேன். ஸோ சென்டரில் வந்துடுச்சு, ரைட்? ஃபைன். ஸோ இது வரைக்கும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி ஸ்கோர் போர்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், ரைட்? யா, தேங்க்யூ ஸோ மச்.